கோட்சேவின் பேரன்களை எதிர்த்து போராட பெரியாரின் பேரன்கள் அணிதிரளும் திமுகவின் 2வது இளைஞரணி மாநாடு வெற்றி பெற வாழ்த்துகிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் டாக்டர் சையத் ஹபீஸ். கழக இளைஞரணி செயலாளர் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஜனவரி 21ஆம் தேதி அன்று சேலம் மாநகரில் நடைபெறும் கழக இளைஞரணியின் 2வது மாநில மாநாட்டில் பேருரை ஆற்றுகிறார். சேலம் நோக்கி அலைகடல் என திரண்டு வாரீர் என அன்புடன் அழைக்கும் அலெக்ஸ் அப்பாவு, நெல்லை கிழக்கு மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர். வெட்கமாக இல்லையா திரு தமிழருவி மணியன் அவர்களே? இப்படி மாட்டிக்கிட்டீங்களே, உங்களுக்கு இப்படி மாட்டிக்கிறோம் அப்படிங்கிற கூச்சம் கொஞ்சம் கூட இல்லையா? நீங்க எப்படி இருந்தவர் ஒரு காலத்துல, அது நினைவு இருக்குதா உங்களுக்கு? உங்களுடைய பேச்சாற்றல் என்ன, உங்களுடைய எழுத்தாற்றல் என்ன? இன்னைக்கு இவ்வளவு அசிங்கப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது? இதைத்தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போகிறோம். தமிழருவி மணியன் வசமா சிக்கி இருக்கிறாரு. இவ்வளவு தூரம் அவர் தரம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏன் அப்படின்னு எனக்கும் தெரியல. அதை நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுவும் எங்கே போய் துக்ளக் ஆண்டு விழாவில் அவர் பேசிய பேச்சு இல்லையா, வீடியோ இருக்கு. எல்லாமே வீடியோவோட நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். ரொம்ப பார்க்குறதுக்கே இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்களே பாருங்கள். நான் வீடியோக்குள்ளே போகிறேன். அது மேலே அதை தாண்டி வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழருவி மணியன் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் இல்லாத கட்சியே இல்லை அப்படி சொல்லலாம். அவர் ஜனதா கட்சியில் இருந்தார், காங்கிரஸ்ல இருந்தார், அப்புறம் ஸ்தாபன காங்கிரஸ் போனார், மூப்பனாரோடு இருந்தார், எல்லா கட்சியிலும் இருந்தார். ஆமாம், திமுக ஆட்சி காலத்தில் தான் அவருக்கு ஒரு அரசு பதவி கொடுக்கப்பட்டது. அந்த திமுக ஆட்சி காலத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கொடுத்த அரசு பதவியை பெற்றுக்கொண்டு அதன் காரணமாக ஒதுக்கப்பட்ட வீட்டில் தான் இன்றளவும் அவர் இருக்கிறார். ஆனாலும் அவர் வாழ்நாள் லட்சியம் திமுக எதிர்ப்பு. திமுக எப்படியாவது என்ன செய்யணும், அது ஒன்று தான் அவருக்கு. அதனால அவர் எல்லாத்தையும் பேசுவார். இப்போ அவர் இப்போ சமீபத்தில் துக்ளக் ஆண்டு விழாவில் ஒன்று பேசியிருக்கிறார். ரொம்ப கேவலமாக என்ன சொல்றது, அதாவது நான் இவ்வளவு நாள் இவர் கொஞ்சம் நிறைய புத்தகங்கள் வாசித்தார், அதெல்லாம் நம்ம நினைக்கிறோம்ல, என்னத்தை வாசிச்சார் அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோன்ற அளவுக்கு பேசி வச்சிருக்கிறார். அதை நான் அந்த வீடியோவை நான் அவர் துக்ளக் ஆண்டு விழாவில் பேசிய வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனை கீழே கொடுக்குறேன். அது என்னோட தமிழ் கேள்வி ட்விட்டர் லிங்க்ல போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கங்க. அவர் என்ன பேசினாருங்கிறத நான் சொல்லிட்டு இன்னொரு வீடியோ இருக்கு, அதையும் நான் காட்டுறேன். என்னன்னா, துக்ளக் ஆண்டு விழாவில் அவர் பேசுகிறார். என்ன பேசுறாரு, அவர் சொல்றாரு, நான் ஒரு ஹிந்துவாக பிறந்தேன், நான் ஒரு ஹிந்து, இந்த நாட்டில் ஒரு ஹிந்துவாக நான் படிக்காத உபநிடதங்கள் இல்லை, இங்க நிறைய இருக்குது, அதுல முக்கியமானது அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன், அதில் எங்கேனும் ஒரு இடத்தில், ஆனா அதெல்லாம் நல்லா பேசுவாப்ல. நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு செப்பு காசுக்கேனும் நான் ஆசைப்பட்டதுண்டா, அது அந்த பேச்சில் அவர் அடிச்சிக்க முடியாது. அதெல்லாம் நல்லா பேசுவாப்ல. ஆனா பண்றது எல்லாம் என்ன சொல்றது, சமூகத்தினுடைய நல்லிணக்கத்திற்கு எதிரான செயல்பாடுகள். ரைட்? அப்படி அதே ஸ்டைல பேசுறாரு. உபநிடதங்களில் எங்கேனும் ஒரே ஒரு சொல், ஒரு வார்த்தை கூட அல்ல, ஒரு சொல் சாதியை குறித்து இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாரு. உபநிடதத்துல ஒரு வார்த்தை கூட அல்ல, ஒரு சொல் சாதியை குறித்து இருக்கிறதா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இதுல என்னப்பா தப்பு, இதுல என்னப்பா அசிங்கப்பட்டார், இதுல என்னப்பா சிக்கிட்டாருன்னா இருக்குது. உபநிஷத்துகளில் சாதியை குறித்து இருக்கிறது. அப்போ ஒன்னு தமிழறிவு மணியன் படிக்காம சும்மா புருடா விட்டு சுத்திட்டு இருக்காரு, அல்லது படித்தும் பொய் சொல்லுகிறார் பிழைப்பு வாதத்திற்காக. அது கேவலம், அசிங்கம், அவமானம். அதுக்கு வேற என்ன சொல்றது? நான் அவரை நோக்கி இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவேன் என் வாழ்நாளில் என்று நான் கற்பனை கூட செய்து பார்த்ததில்லை. அவர் அவ்வளவு தூரம் அம்பலப்பட்டு போய் நிற்கிறார். 2014 பாஜக தலைமையிலான கூட்டணி அவர் உருவாக்கிய பொழுதே நான் அவரோடு முரண்பட்டிருக்கேன், அவர்கிட்ட விவாதிச்சிருக்கிறேன், கேள்விகள் எழுப்பியிருக்கிறேன். இது தவறு என்று சொல்லியிருக்கிறேன். அப்ப அவர் சொன்னது இல்ல ஈழ போரெல்லாம் காரணம் காட்டி அந்த ஒண்ணுத்துக்காக நம்ம திமுகவின் காங்கிரஸின் இந்த மண்ணில் வரவே விடக்கூடாது என்ற நோக்கத்திற்காக நான் என்ன செய்கிறேன், பாஜகவை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதன் பிறகு அவரே பாஜக ஒண்ணுமே செய்யல, பாஜக வேஸ்ட், மோடி வேஸ்ட்லாம் அதெல்லாம் வீடியோ இருக்கு, நான் இதுல எல்லாத்தையும் காட்ட போறேன். சரியா? திருப்பி பாஜக தான் சிறப்புன்னு பேசுறாரு. ரைட்டா? வைகோவை ஆதரிச்சார். எப்போ வைகோ திமுகவை கடுமையாக விமர்சித்த பொழுது வைகோவை ஆதரித்தார். ரஜினிகாந்த் வந்த பொழுது வைகோ, மதிமுக, பாஜகவினுடைய அந்த வேகம், பாஜகவை நம்ம அப்புறப்படுத்தலைன்னா பெரு ஆபத்து என்று புரிந்து
திமுகவோடு அவர்களுக்கு மாற்று கருத்து முரண்கள் இருந்தாலும் ஒன்றுபட்டு நின்றால் மட்டும்தான் பாஜக வீழ்த்த முடியும் என்று அவர் திமுக அணிக்கு வந்த பொழுது இவர் வந்து ரஜினிகாந்த் கையில் எடுக்கிறார். ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த ஆன்டி டிஎம்கேங்கிறது மட்டும் இருந்தார். இப்ப அங்க போய் அதை பேசுறாரு. ஒரே ஒரு சொல் உண்டா அப்படின்னு. இப்ப நம்ம ஆதாரம் இருக்குது. உபநிடதங்களில் சாதியை பற்றி சொன்ன ஆதாரங்கள் இருக்கிறது. அந்த ஆதாரத்தை நம்ம பேச போறோம். உபநிடதத்துல அப்படியே அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். நம்முடைய பூதம் ட்விட்டர்ல எக்ஸ் வலைத்தளத்துல பூதம் அவருடைய ஐடியில இதை பகிர்ந்திருக்கிறார். ஆங்கிரி பேட் அப்படின்னு இருப்பார். உள்ளபடியே நான் வந்து அவருக்கு வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். ஏன்னா இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் பல தரவுகளை எடுத்து இந்த மாதிரி வந்து என்ன செய்யறாரு, அவருடைய எக்ஸ் வலைத்தளத்துல தொடர்ந்து பதிவேற்றுகிறார் பல தரவுகள். அதுக்கு அப்போ எவ்வளவு அவர் வந்து சர்ச் பண்ணுவார், எவ்வளவு வாசிப்பார் நீங்க பாத்துங்க. அவர் கருப்பா சோப்பான்னு கூட யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் நான் அவரை வாழ்த்துகிறேன். ஒன்று, அதை நம்முடைய அன்பு நண்பர் எஸ்கேபி கருணா வந்து ஷேர் பண்ணியிருந்தார். எஸ்கேபி கருணாவுடைய பக்கத்துலேருந்து நான் அதை பார்த்துருக்கிறேன். 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் இப்போ அந்த உபநிடதத்தை வந்து நான் வந்து இங்கே வாசிச்சு காட்டுறேன். சாந்தோக்கிய உபநிடதம், அது ஸ்க்ரீன்ல வருது பார்த்துங்க. இவர் சொன்னார்ல ஒரு சொல் உண்டா அப்படின்னு கேட்டார் இல்லையா, இருக்குது. சாந்தோக்கிய உபநிடதம் ஸ்லோகம் 10:5-7, அதாவது 10வது அதிகாரம், இந்த 5வது இதுன்னு சொல்லுவோம் இல்லையா வசனம், இந்த மாதிரி 10:5-7. முற்பிறவில் நல்ல செயல்கள் செய்தவர்கள் பிராமணனாகவோ சத்திரியனாகவோ வைசியனாகவோ பிறக்கிறார்கள். முற்பிறவில நீங்க நல்ல செயல்கள் செஞ்சா நீங்க பிராமணனா பிறக்கலாம், சத்திரியனா பிறக்கலாம், வைசியனா பிறக்கலாம். சரி, முற்பிறவில நல்ல செயல்கள் செய்யலைன்னா நீங்க வந்து என்னவா பிறப்பீங்க, நாயா பன்றியா தாழ்ந்த ஜாதியாக பிறப்பீர்கள் அப்படின்னு யார் சொல்றா, உபநிடதம் சொல்லுகிறது. சான்ஸ்கிரிட்லையும் போட்டு அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண ஸ்கிரீன்ஷா இதையும் காட்டுறேன், அந்த பேஜையும் உங்களுக்கு காட்டுறேன், நீங்க அதை பாருங்க. சரியா, என்ன சொல்றாங்க பாருங்க. 7, among them those who did good work in this world in their past life, கடந்த கால வாழ்க்கையில் யார் நல்ல செயல்களை செய்தார்களோ, attain a good birth accordingly, அவர்களுடைய நல்ல செயல்களின் அடிப்படையில், அதாவது ரொம்ப நல்ல செயல் செய்திருந்தான்னா அவன் வந்து they are born as a Brahmin, ரொம்ப நல்லது செஞ்சுதானா அவன் பிராமணனா பிறப்பான். அதுக்கு அடுத்தது செகண்ட் ரேங்க் அப்படி வச்சுக்கோங்க. செகண்ட் ரேங்க் வாங்குற அளவுக்கு நல்ல செயல்கள் செஞ்சுதானா சத்ரியா ஆர் ஏ வைஷ்யா. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் செஞ்சுருந்தா வைஷ்யனா பிறப்பான். சரி, இப்போ யாரு பார்ப்போம், மற்ற ஜாதிக்காரங்க சூத்திரன்னு சொல்றீங்கல்ல, அவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட் தோஸ் ஹூ டிட் பேட் ஒர்க் இன் திஸ் வேர்ல்டு in their past life attain a bad birth, அவங்கெல்லாம் வந்து பேட் பர்த். ஆமா, accordingly being born as a dog, நாயாக பிறப்பார்கள், a pig, பன்னியா பிறப்பாங்க, or as a casteless person, அதாவது சாதிக்கும் கீழே இந்த வச்சிருக்காங்களா பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன், அதுவும் கிடையாது, சூத்திரனுக்கும் கீழே அப்படி பிறப்பாங்களாம். அப்படி வந்து எழுதி வச்சிருக்கான். இப்போ எனக்கு இதுல ஒரு டவுட்டு, இதுல வந்து டாக்னு போட்டிருக்கீங்களா, இந்த டாகையும் நீங்க வந்து சாமியா கும்பிடுறீங்கள, பைரவர் பைரர் அப்படின்லாம் சொல்றோம்ல. அப்ப இது என்ன கணக்குன்னே எனக்கு புரியல. இவனுங்க ஒண்ணு சொல்றான், அங்க ஒண்ணு இருக்கு. அப்ப நீங்க எழுதி வச்சிருக்கிறதானப்பா. அப்போ மதத்தின் பேரால் சாமியின் பேரால் இவன் எல்லாரும் நம்மளை என்ன செய்யறான், ஏமாத்துறான். சரி, இவ்வளத்தையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. இவ்வளத்தையும் இப்ப இவர் என்னத்தை படிச்சாரப்போ, நான் உபநிடதங்களை படித்தவனாக சொல்லுகிறேன், ஒரு சொல் உண்டா அப்படின்னு தமிழறிஞன் கேட்கிறார. இப்ப இருக்குதே, இப்போ உங்களுக்கு டவுட் வரும், சார் சும்மா நீங்க ஏதாவது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்டிட்டா நாங்க நம்பிடுவோமா? அதெல்லாம் அப்படின்னா நம்ப முடியாது சார். இது நீங்க சும்மா ஏதாவது நீங்களே டைப் பண்ணி போட்டிருப்பீங்க, தெரியும், அங்க ஒரு 10 பேருக்கு அப்படி டவுட் வரும். அப்ப நான் சொல்லல, சங்கர மடத்தை சேர்ந்தவர், காஞ்சி சங்கர மடத்தில் அவங்க வந்து இதை எடுத்து அவங்களுடைய அந்த கதா காலட்சேபம்னு ஒன்று சொல்லுவோம்ல, உட்காந்து இதெல்லாம் சொல்லுவாங்களே, என்ன செஞ்சார் கிருஷ்ணர், என்ன செஞ்சார் ராமர், என்ன செஞ்சார், அந்த மாதிரி கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க உட்காந்து சொல்லுவாங்க, ஆன்மீக சொற்பொழிவு புரியுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி அதுல ஒருத்தர் இதை பேசுறாரு. அவர் தெளிவா சொல்றாரு, இதை சொல்றாரு, உபநிடதங்களில் யார் யார் என்னவாக பிறப்பார்கள். அதுல ஒண்ணு சொல்றாரு, நான் குறிப்பிடல அந்த சாதியை, ஒரு சமூகத்தினுடைய பேரை சொல்றாரு. இங்க பல பேர் அது ஒரு சமூகம்னே தெரியாம திட்டுறதுக்கு அதை பயன்படுத்துறான். அதை சொல்லிட்டு அவர்கள் எல்லாம் யார் தெரியுமா, பிராமண பெண் சூத்திர ஆண் இருவருக்கும் பிறந்தவர்கள்
அவங்க அதுக்கு ஒரு சாதியை சொல்றான். சூத்திர யோனி, பிராமண யோனி, இப்படிலாம் பேசுறாங்க. அதை நான் அந்த வீடியோவை நான் தமிழ் கேள்வி ட்விட்டர் லிங்க்ல போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க, நீங்க அதில் போய் பார்த்துக்கங்க. அப்ப இவ்வளவு தூரம் பார்ப்பனர்கள் உபநிடதங்களை படித்து அவங்க நான் ஒரு விதத்துல இவங்க எல்லாரையும் இவங்க கிட்ட ஒரு நேர்மை இருக்குதுங்க. யார்கிட்ட இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இதுக்கு முன்னாடி சில ஆன்மீக பேச்சாளர்கள் எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு நேர்மை இருக்குது. என்னன்னா, இருக்கதை படிச்சுட்டு ஆமா இருக்குதுன்னு தைரியமா சொல்லிடுறாங்க. தப்பு இல்லை. ஆமாப்பா இருக்குப்பா, அதை சரின்னு அவன் நம்புறான். அது கூட அவன் நீ நம்பாத, நீ அப்படி நம்புறது தப்புன்னு நம்ம சண்டை போடுறோம். அதாவது எது, நீயும் நானும் ஒண்ணு சமம், பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கிடையாது என்பது நம்ம தரப்பு, பிறப்பின் அடிப்படையில் தான் இது என்பது அவர்கள் தரப்பு. பரவாயில்ல, நேரடியா சண்டை போட்டுப்போம், தப்பு இல்லை. ஆனா இந்த தமிழறிமணியின் மாதிரியான ஆட்கள் ஆபத்தானவர்கள். அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அப்படி அதுல இல்லவே இல்லைங்கிறான். நீ இருக்குன்னு சொல்லிட்டா நம்ம சண்டையை போட்டுடலாம், பிரச்சனை இல்லை, பாரு இருக்குப்பா, தப்புப்பா. இல்லை என்று சொல்லி அப்பாவி மக்களை ஏமாற்றும் தமிழறிமணியின் போன்றவர்கள் இவர்கள் எல்லோரையும் விட ஆபத்தானவர்கள். இப்ப அம்பலப்பட்டு நிக்கிறார். எல்லாம் எதுக்குங்கிறீங்க? எவ்வளவு கேவலமா அவருக்கு திமுக எதிர்ப்பு மட்டும்தான். அது ஏன்னு தெரியல, அவருக்கு என்னதான் பிரச்சனைன்னே தெரியல. அவர் வாழ்நாள்ல நான் என்ன சொல்றேன், திரு தமிழறிமணியன் அவர்களே, இருக்கலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு தெரியாததான் நான் சொல்லிட போறேன். ராஜாஜி முயற்சி செய்து, இந்திரா காந்தி முயற்சி செய்து இல்லையா, எம்ஜிஆர் முயற்சி செய்து, ஜெயலலிதா முயற்சி செய்து, இவர்களெல்லாம் முயற்சி செய்து வீழ்த்த முடியாத திமுகவை தமிழறிமணியன் வீழ்த்தி விட போகிறாரா? சரி, அப்படி என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? இப்ப நீங்க இன்னொன்னு பேசுவார் பாருங்க, அவர் எவ்வளவு எவ்வளவு தூரம் டக்கு 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 அவர் நிலைப்பாட்டை மாற்றக்கூடியவர். நான் கடும் சொற்களை பயன்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் மீது நமக்கு ஒரு காலத்தில் இருந்த மரியாதை, நான் எந்த இடத்துலையும் கடுஞ்சொற்களை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அளந்து பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா கொஞ்சம் கடுஞ்சொற்களால் கூட என்னுடைய விமர்சனங்களை வைப்பேன், அதை வைக்க விரும்பல, வேண்டாம். ஆனால் அவர் எவ்வளவு தூரம் தன்னுடைய நிலைப்பாட்டை டக்கு டக்கு டக்குன்னு மாத்துறாருங்கிறதுக்கு ஒரு வீடியோ பாருங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், நீங்க பாருங்க. ஒரு ஆங்கிலத்தை ஒன்று சொல்லுவாங்க, தே ப்ரொடியூஸ் சவுண்ட் நாட் லைட்ன்னு. அதாவது ஓசை எழுகிறதே தவிர வெளிச்சம் வர கிடையாதுன்னு. இது மோடியினுடைய அரசை பொறுத்த வரைக்கும் முழக்கம்தான், ஓசை தான் பெருசா இருக்கு, வெளிச்சம் பெருசா இல்லை. வரையில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க என் இனத்திற்கும் என் மாநிலத்தினுடைய நலனுக்கும் எதிராகவே நடந்திருக்கிற ஆட்சி. அப்படின்னா இப்ப பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றீங்க? வரவே கூடாது. மோடி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நான் சொல்றேன், புரியுதா? மோடி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். அதற்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களை மையமா வைத்து தான் சொல்றேன். பார்த்துட்டீங்களா என்ன சொல்றாரு? they make noise not a light. இல்ல, அது வெறும் ஓசை வருகிறது, ஒளி வரவில்லை, அப்படித்தான் இருக்குது பாஜக அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது டக்குன்னு சொல்றாரு பாருங்க, பாஜக செய்த திட்டங்கள், மோடி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், உலக அரங்கில் மோடிக்கு பெரும் செல்வாக்கு இருக்கிறது, மோடியினுடைய நல்ல திட்டங்கள் நாட்டுக்கு தேவைங்கிறாரு. எப்பா கொஞ்ச நாளைக்கு தான் முன்னாடி தானப்பா சொன்னீங்க எல்லாரும் சேர்ந்து, ஐயா நீங்க தானையா சொன்னீங்க, வெறும் சத்தம் தான் வருது, ஒன்னும் உருப்படியா செய்யலைன்னு சொன்னீங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னீங்க, நாட்டை ஒரு மொழி ஒரு மதம் ஒரு இனம் என்று பிளவுபடுத்துவது ஏற்க முடியாதுன்னு சொன்னீங்க. ஒருபோதும் கண்ணு கட்டிய தூரம் வரை, என் கண்ணு கட்டிய தூரம் வரை தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்கும் சூழலே இல்லை. நீங்க இப்ப அடுத்த முதலமைச்சர் அண்ணாமலை தாங்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. இது பிழைப்பாதமா இல்லையா? அருவருப்பாக இருக்கிறதா இல்லையா? உங்களுக்கு கூசவில்லையா? உடல் கூசவில்லையா? நாக்கு எப்படி அப்படி பேச முடியுது சொல்லுங்க? எப்படி முடியுது உங்களால் அப்படி பேச? காமராஜர் பக்த, இனிமேல் காமராஜர் பேர் உச்சரிக்காங்க. நான் என்ன சொல்ல, நீங்க எப்படியும் போங்க, எப்படி போங்க, நான் சொல்றது தப்பா எடுத்துக்காங்க. தட் மீன்ஸ் ஐடியாலஜிக்கல் அடிப்படையில் நீங்க எப்படியும் எந்த பக்கமும் இருந்துட்டு போங்க, பிரச்சனை இல்லை. ஆர்எஸ்எஸ் காரராகவே மாறிக்குங்க, ஷாக்காவுக்கு போங்க, ஆர்எஸ்எஸ் உடைய சீருடைய அணிந்து கொண்டு ஷாக்கால கூட கலந்துக்குங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா தயவு செய்து மகாத்மா காந்தியுடைய பேரை, கர்ம வீரர் பெருந்தலைவர் எங்கள் ஐயா காமராஜரின் பெயரை சொல்ல தகுதியை இழந்து விட்டீர்கள். நான் சொல்றேன், காமராஜரை உயிரோட வச்சு கொளுத்தம் என்ற கூட்டத்தை ஆதரித்து விட்டு தேசப்பிதா மகாத்மா காந்தியை படுகொலை செய்த கோட்சேவை ஆதரிக்கும் கூட்டத்தின் பக்கத்தில் நின்று கொண்டு நீங்கள் உங்களை காந்தியவாதி என்று சொல்வீர்கள், காமராஜரின் மாணவன் என்று சொல்வீர்கள், காமராஜரின் சீடன் என்று சொல்வீர்கள். நாங்க அதை கேட்டுக்கிட்டு போனோம். என்ன
காமராஜர் இதெல்லாம் தான் பேசினாரா? காமராஜர் உபநிடதங்களை ஆதரித்தாரா? எங்க ஆதரிச்சாரு? ஒரே ஒரு எவிடன்ஸ் எடுத்து கொடுக்க சொல்லுங்க தமிழறி மணியனை. என்னதையாவது பேசணும் இல்ல தமிழறி மணியன் அவர்களே? ரொம்ப ரொம்ப தரம் தாழ்ந்து போய்விட்டீர்கள். இது சரியில்லை. அரசியலில் சொல்றேன், அரசியலில் உங்களுடைய தரம் இவ்வளவு தூரம் குறைந்து போயிருக்க வேண்டாம். திருப்பி திருப்பி நான் கேட்கறது என்னன்னா, நீங்க வந்து பலரும் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை நீங்க நேர்மை, நீதி, நியாயம் எல்லாம் பேசுகிறீர்கள் அல்லவா? அரசு பொறுப்பில் இருப்பவர்களுக்காக அரசு குடியிருப்பு ஒதுக்கப்படுகிறது. நீங்க அரசு குடியிருப்பு, ஒதுக்கப்பட்ட அரசு குடியிருப்புல இன்னமும் குடியிருக்கிறீங்க. நீங்க அரசு பொறுப்புல இருக்கிறீங்களா? இது ஒரு ஊழல் இல்லையா? இது ஒரு முறைகேடு இல்லையா? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் கொடுத்த எதையும் எனக்கு தேவையில் நிராகரிக்கிறதா முடிவு பண்ணா, திமுக ஆட்சி காலத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவியின் வழியாக வந்த வீடு எல்லாம் நீங்க புறக்கணிச்சிட்டு வெளியில வந்துட வேண்டியதானே? எனக்கு வேண்டாம். அப்ப என்ன இது எனக்கு புரியவே இல்லை. அப்ப இப்போ நல்லா கோனிங்க, வைகோ திமுகவை எதிர்த்த பொழுது வைகோவின் பக்கம் நின்றார். வைகோ தேசத்தின் சூழல் கருதி அரசியல் நிலை புரிந்து திமுக கூட்டணியில் இடம்பெற்றவுடன் என்ன பண்ணலாம்? ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர போறாருன்னு தெரியுது. உடனே ரஜினிகாந்தை பாராட்டி பேச ஆரம்பிச்சு ரஜினிகாந்தோட ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறார். ரஜினிகாந்த் பக்கம் போய் நிற்கிறாரு. ரஜினிகாந்துக்கு புரிஞ்சிருச்சு, இவங்களெல்லாம் நம்பினா நம்மளை ஒரு வழி ஆக்கிடுவாங்க, நன்றி வணக்கம்னாரு. உடனே என்ன செஞ்சீங்க? நான் அரசியலை விட்டே விலகுகிறேன். நீங்க எத்தனை வாட்டி அரசியலை விட்டு விலகிருக்கீங்க தெரியுமா? உங்களை விட எங்களுக்கு எண்ணிக்கை நல்லா தெரியும். ஒரு முறை அரசியலை விட்டு விலகுவார் பார்த்துருக்கேன். நீங்க எத்தனை முறை அரசியலை விட்டு விலகிருக்கீங்கன்னு உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? நான் அரசியலை விட்டு விலகிறேன், இனி அரசியலுக்கு வரவே மாட்டேன், இது சத்தியம் அப்படிலாம் சத்தியம் பண்ணீங்க. இப்ப எதுக்கு திருப்பி வந்தீங்க? அப்ப அரசியல் பேசுறீங்க. இதே மாதிரி எத்தனை வாட்டி நீங்க சத்தியம் பண்ணீங்க? எத்தனை வாட்டி அரசியல் விட்டு விலகி இருக்கீங்க? ரைட்டா? ஒரு இயக்கத்தை வச்சீங்க, அப்புறம் அந்த இயக்கத்தை கலைச்சிங்க. இப்ப ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலன்னு ஆச்சு, உடனே என்ன பண்றது யோசிக்கிறீங்க. இந்த பக்கம் ஆதரிக்கிறதுக்கு யாருக்கா பாக்குறீங்க. இந்த பக்கம் காங்கிரஸ், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் எல்லாரும் யார் பக்கம் சேர்ந்தாச்சு? திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. ஏன்னா பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை நோக்கத்தில் அவர்கள் அரசியல் புரிதலோடு நாட்டு நலன் கருதி ஒரு நல்ல முடிவை எடுத்து விட்டார்கள். அதிமுக பக்கம் உங்களால போக முடியல. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் போன்ற வலிமையான தலைவர்கள் இருந்தால் நீங்கள் கொஞ்சமும் குச்சமின்றி அதிமுக கூட ஆதரிச்சிருப்பீங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, இப்ப நம்ம போறதா வேண்டாமா, என்ன பண்ணலாம்? ரைட், அப்போ வேற வழியே இல்லை, பாஜக மேடையில ஏறிடுவோம். அப்ப கடைசி உங்களை கொண்டு சரி, நீங்க பாஜக மேடையில கூட ஏறுங்க, தப்பு இல்லை. தட் மீன்ஸ் பாஜகவை ஆதரிங்க, தப்பு இல்லை. ஆனால் அதற்காக உபநிடதங்களில் இல்லாததை எல்லாம் இருப்பது போலவும் இருப்பதையெல்லாம் இல்லாதது போலவும் சொல்லி, அன்னைக்கு ஒரு மேடையில நீங்க பேசணும் நான் கேட்டேன், கிறிஸ்தவத்தை பற்றிலாம் குறிப்பிட்டு பேசுறீங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹிந்து மக்கள் கட்சி அல்லது ஹிந்து முன்னணி அல்லது RSS சேர்ந்தவர் பேசக்கூடிய அளவுல உங்க வாதங்கள் வந்துடுச்சு. கிறிஸ்தவர்களிடம் இதை கேட்பீர்களா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. ரெண்டு விஷயத்தை செய்யுங்க தயவுசெய்து. தமிழறிவு என்ற உங்களுக்கான அந்த பட்டத்தை கொடுத்தது யார்? ரைட், அந்த பட்டம் எங்கிருந்து உங்களுக்கு கிடைக்கப்பட்டது? காமராஜர் எவ்வளவு வருத்தப்படுவார் இப்ப, இல்லையா? அப்போ முதல்ல அந்த பட்டத்தை தொடர்ந்துருங்க. ஏன்னா அது காங்கிரஸ் பேரியக்கத்தினால் கிடைத்த பட்டம். அந்த பட்டத்திற்கு பேச்சாற்றலின் அடிப்படையில் நீங்கள் சொந்தக்காரர், முழு தகுதியானவர், எனக்கு அதில் மாற்றுக்கத்தே இல்லை. அதெல்லாம் நான் விமர்சிக்கிற இடத்துக்கே நான் வரல. பேச்சாற்றல் அடிப்படையில் உங்களுக்கான தகுதி முழுமையாக உண்டு. ஆனால் தார்மீக அடிப்படையில் நீங்கள் வந்து என்ன சொல்றது, அந்த பட்டத்தை வைத்துக் கொள்வதற்கு அதற்கான தகுதியை இழந்து விட்டீர்கள். ஒன்று. இன்னொன்று, அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வெளில வந்துருங்க. ரைட், காந்தியும் காமராஜரையும் இனிமேல் வாழ்நாளில் பேசாதீங்க. கோட்சேவை ஆதரித்து பேசுங்கள், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எதிர் துருவங்களாக நின்று நாம் வந்து கருத்தியல் சண்டையிடுவோம். ரைட், மற்றபடி உங்கள் மீது எனக்கு எந்த இடத்துலையும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ தனிப்பட்ட கோபமோ கிடையாது. இதெல்லாம் நீங்கள் பேசிய மேடைகளில் பேசிய கருத்துக்களின் மீது இருக்கக்கூடிய எதிர்வினைகள் இவை என்பதை மட்டும் சொல்லி, தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில்.
நன்றி. கோட்சேவின் பேரன்களை எதிர்த்து போராட பெரியாரின் பேரன்கள் அணிதிரளும் திமுகவின் 2வது இளைஞரணி மாநாடு வெற்றி பெற வாழ்த்துகிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் டாக்டர் சையத் ஹபீஸ். கழக இளைஞரணி செயலாளர் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஜனவரி 21ஆம் தேதி அன்று சேலம் மாநகரில் நடைபெறும் கழக இளைஞரணியின் 2வது மாநில மாநாட்டில் பேருரை ஆற்றுகிறார். சேலம் நோக்கி அலைகடல் என திரண்டு வாரீர் என அன்புடன் அழைக்கும் அலெக்ஸ் அப்பாவு, நெல்லை கிழக்கு மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர்.